காரை நலன்புரி சங்க உறுப்பினர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் கார்நகரைச் சேர்ந்தோர்க்கும் ஏனைய பெரியோர்க்கும் எனது வணக்கங்கள். என்னை இன்று இந்த விழாவுக்கு அழைத்த காரை நலன்புரி சங்கத்துக்கு எனது நன்றிகள். இதுவரை எங்களை தங்கள் நிகழ்ச்சிகளால் எங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்திய மழலைகளுக்கும் சிறுமியர் சிறுவர்களுக்கும் பெரிய சிறுமியர் சிறியர்களுக்கும் மற்றும்படி சிறுவர் என்று கூற முடியாத பிரபாகரன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். பாரதியார் கூறியிருந்தார், பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் நற்றினை வாணினன் நனி சிறந்தனவே. அதே போன்று எங்களின் ஊரான கார்நகர் என்ற பெயரை கேட்டவுடன் எங்களின் இதயம் சந்தோஷத்தால் விம்மும். எமது ஊர் முன்பு காரைதீவு, சாகதீவு, அசோதரம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. காரைதீவு என்று காரைச்செடிகள் அணைந்ததாலும், சாகதீவு என்று கந்தபுராண காலத்திலும், அசோதரம் என்றால் கடல் அலைகள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று கருத்து. சப்த தீவுகளில் ஒன்றான கார்நகர் ஒரு காலத்தில் காரைச்செடிகளால் நிறைந்திருந்ததாம். காரைச்செடியின் இலையில் சம்பல் செய்தார்கள். முன்னோர்களுக்கு திதி செய்யும் பொழுது ஐயர்மாருக்கு முசுண்டை பிரண்டையுடன் காரைச்செடியையும் அரிசியுடன் தானமாக கொடுத்தார்கள். காரைச்செடியின் வேரை பாம்பின் கடியின் விஷத்தை முறிக்கவும், இலையை மலச்சிக்கல், வயிற்றுநோ மற்றும் குடல் புழுக்களுக்கு மருந்தாகவும் பாவித்தார்கள். காரைப்பழத்தில் இரும்பு சத்து நிறைந்து இருந்தது. காரை மரத்தின் சிறப்பு காசில்லா வைத்தியம் என்று சொல்லப்பட்டதாம். தீவாக இருந்த கார்நகருக்கு 1869ஆம் ஆண்டு, அதாவது 185 வருடத்துக்கு முதல், அப்பொழுதிருந்த பிரித்தானிய அரசாங்க அதிபர் ட்வின்ஹாமால் 9 பாலங்களும் கத்தெருவும் கூடிய பாதை அமைக்கப்பட்டு யாழ்குடாநாட்டுடன் இணைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் கோடை காலத்தில் மட்டும் கிழக்கு கடல் வற்றினால் மக்கள் மாட்டு வண்டியில் நல்லூர் மற்றும் செல்லச்சன்னதி திருவிழாவுக்கும் வெளியூர்களுக்கும் வற்றிய கடலால் ஏற்பட்ட மண்பாதையால் சென்றனர். 1940 கூட மருதனாமடம் ராமநாதன் கல்லூரி படித்த என்னுடைய ஒன்றுவிட்டு சகோதரிமார்கள் விடுதியில் தங்கியிருந்து வார இறுதியில் மாட்டு வண்டியில் தான் கார்நகர் திரும்புவார்களாம். வயல் வேலைக்கான நாம்பன் மாடுகளும் மண்டிகளுக்கும் காளை மாடுகளும் தென்னிந்தியாவில் இருந்து கார்நகர் துறைமுகத்தினூடாக இறக்குமதி செய்யப்பட்டன. 12/9/22 காரை தீவு கார்நகர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த பெயர் மாற்றத்துக்கு பொதுமக்கள் பழக்கப்பட 35 ஆண்டுகளுக்கு மேலாகியது. 1958 கார்நகரில் பிறந்த நண்பர் ஒருவரின் பிறப்பு சாட்சி பத்திரத்திலேயே பிறந்த இடம் காரைதீவு என்று பதியப்பட்டுள்ளது. 1990 கார்நகரை விட்டு பொதுமக்கள் வெளியேறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மக்கள் வெளியேற்றம் 1875ஆம் ஆண்டளவிலேயே, அதாவது கிட்டத்தட்ட 180 வருடத்துக்கு முதலேயே பொன்னாலை பாதை திறக்கவுடனே தொடங்கியது. வேலை தேடி மலையாக்கும் தென்னிலங்கைக்கும் வியாபாரம் செய்ய இலங்கையின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றனர். பெற்ற சேகரித்த செல்வத்துடன் பிறந்த ஊரான கார்நகருக்கே கடைசியில் திரும்பினர். அதனால்தான் காகம் பறக்காத இடமும் இல்லை, காரைதீவார் இல்லாத இடமும் என்று பழமொழி தோன்றியது. அந்த நாட்களில் காரைநகரை மற்ற ஊர் ஆட்கள் காசு நகர் என்றும் கூறினர். ஆனால் இப்பொழுது எல்லா ஊருக்கும் வெளிநாட்டு பயணம் வருவதால் அவையும் காசு நகர் தான். காசு நகர் என்பதற்கு இன்னும் ஒரு கதையும் உள்ளது. கந்தபுராண வடியசன் கதையில் கந்தபுராணத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. கந்தபுராணத்தில் இந்திரனுக்கு சப்த தீவுகள் பூலோகத்தில் இருந்ததாம். அதில் ஒன்று சாகதீவு. கார்நகராக இருக்கலாம். கார்நகருக்கும் சாகதீவு என்று இன்னொரு பெயர் உள்ளது. தன்னுடைய 7 தீவுகளுக்கும் 7 தேவர்களை இந்திரன் அதிபராக அமைத்தாராம். அதில்
சாகதீவு அதாவது காரதீவுக்கு குபேரன் அதிபதியாக பெற்றாராம். குபேரன் அதிபதியாக இருந்ததால் கார்நகர் எப்போதும் செல்வ சிறப்புடன் இருந்ததாம். மற்றும் சயம்பர பள்ளிக்கூடம் என ஆரம்பத்தில் கூறப்பட்ட கார்னர் ஹிந்து காலேஜிலும் புது பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்பட்ட யாட்டம் கல்லூரியில் இருந்தும் படித்தோர்கள் தென்னிலங்கைக்கு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியேறினர். 1915 அமெரிக்கன் மிஷன் கார்நகரில் பாடசாலைகள் திறந்தார்கள். எனது ஆரம்ப படிப்பை தொடங்கிய தங்கோடை அமெரிக்கன் மிஷன் யூனியர் ஸ்கூல் பொதுவாக எல்லோரும் கோவிந்தர் பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்பட்டது. 1947 இலங்கை சுதந்திரம் பெற்றபோது கார்நகரில் 17 பாடசாலைகள் இருந்தன. எல்லோருக்கும் கஷுனா கடற்கரை பற்றி தெரியும். சிறு வயதில் ஈச்சம்பழ குலை வெட்டுவதற்காகவும் ஆடி அமாவாசைக்கும் மாசி அமாவாசைக்கும் அங்கு தீர்த்தமாடவும் செல்வோம். வெளிச்சவுடன் கூடிய கோவர் கடற்கரையும் வெளிச்சவுடன் கூடிய கோவள கடற்கரையும் புகழ் பெற்றதே. 13ஆம் நூற்றாண்டில் வெனிஸில் இத்தாலியைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்ற புகழ்பெற்ற பிரயாணி இத்தாலியிலிருந்து சீனாவுக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது தென்னிந்தியாவில் பாண்டிய நாட்டுக்கு சென்றுவிட்டு இலங்கைக்கு வந்தார். வந்து இறங்கியது கோவளம் கடற்கரையிலாம். அந்த நாட்களில் மலையாளத்திலிருந்து கோவளத்துக்கு சரக்கு கப்பல் வருவது வழக்கமாம். கார்நகர் என்றால் கோவில்களின் மனத்தில் தோன்றும். பழங்காலத்தில் கார்நகரில் நாச்சியார் வழிபாடும் ஐயனார் வழிபாடும் இருந்தன. அரசனால் கட்டப்பட்ட வியாவில் ஐயனார் கோவிலை ஒல்லாந்தர் இடித்து அந்த கற்களால் ஃபோர்ட் ஹெமஹில் எனப்படும் கோட்டையை கார்நகரில் கட்டினர். மேலும் சைவ சமய விளையாட்டுக்கு ஒல்லாந்தர் தடை விதித்தனர். ஆனால் மக்கள் ஒளிந்து மறைந்து சைவ கடவுளால் வழிபட்டனர். அவ்வாறு இருந்ததால் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் கார்நகர் கோவில்கள் எங்கும் இருந்தன. அதாவது 43 கோவில்கள் கார்நகரில் இருந்ததாம் அந்த நாட்களில். இன்று சர்வதேச புகழ்பெற்ற ஈழத்து சிதம்பரம் மற்றும் புகழ்பெற்ற பல விநாயகர், அம்பாள், முருகர், பைரவர், ஐயனார், முனியப்பர் ஆலயங்கள் கார்நகரில் பறந்துள்ளன. காரை நலன்புரி சங்கம் என்னை இந்த நாட்டில் பெற்ற மருத்துவ அனுபவத்திலிருந்து சில பயனுள்ள செய்திகளை கூறும்படி கேட்டது. நான் முதலில் சவுத் வேல்ஸில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் வேலை செய்துவிட்டு தென்மேற்கு லண்டனுக்கு வேலைக்கு வந்தேன். வேல்ஸில் 99% ஆட்கள் ஒயிட் பீப்புள், வெள்ளை மக்கள். அங்கு டைப் 2 டயபிட்டிஸ் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் காணல் அரிது. டைப் 2 டயபிட்டிஸ் 6% மட்டுமே அங்கிருந்தவர்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கு சவுத் வெஸ்ட் லண்டனில் நான் வேலை செய்யும் இடத்தில் 70% ஆட்கள் தமிழ் ஆட்கள். அதில் 30% ஆட்களுக்கு டைப் 2 டயபிட்டிஸ் உள்ளது. 20 வயசான தமிழருக்கு கூட டயபிட்டிஸ் வந்துள்ளது. ஸ்ரீலங்காவில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் கொலம்பிலும் யாழ்ப்பாணத்திலும் 30% ஆட்களுக்கும் மலையக தமிழர் இருக்கும் இடத்தில் 10% ஆட்களுக்கே டயபிட்டிஸ் இருப்பதாக கண்டனர். இதன்படி காரநகரிலும் 30% ஆட்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கும் என எண்ணுகிறேன். மலையக தமிழரின் உடல் உழைப்பும் வறுமையின் காரணமான அளவான சாப்பாடும் லிமிட்டட் ஃபேன்சி ஃபுட்டும் அவர்களுக்கு டயபிட்டிஸ் குறைவாக இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். கட்டுப்பாடு இல்லாத டயபிட்டிஸால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயில் அதாவது சிறுநீரக குறைபாடு, பார்வை இல்லாமை பிளைண்ட்னஸ், அம்பியூட்டேஷன் ஆஃப் லிம்ஸ் ஏற்படும் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். வந்த நோயை குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பது புத்திசாலித்தனம். டயபிட்டிஸ் வந்த பின்னரும் வாழ்க்கை முறையை அதாவது லைஃப் ஸ்டைலை மாற்றினால் டயபிட்டிஸை கடுமையான கட்டுப்பாட்டில் இருந்து குறைக்கலாம். சிலரின் டயபிட்டிஸை முற்றாக இல்லாமல் செய்து அவர்களை நான் டயபெட்டிக் என்றும் கூற வைக்கலாம். அவ்வாறு செய்ய வேண்டுமானால் முக்கியமானவை உடல் பருமனை, உடல் பாரத்தை அளவாக வைத்திருத்தல், அதாவது மெயின்டைனிங் த ஹெல்தி வெயிட். இடுப்பளவை அதாவது வெயிட் சைஸை லேடிஸில் பெண்களில் 80% குறைவாகவும் ஆண்களில் 90% குறைவாகவும் வைக்க முயற்சித்தல். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுதல்.
ஆனால் பலருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய நேரம் கிடைப்பதில்லை. முடிந்தளவில் லிஃப்ட் அல்லது எஸ்கலேட்டரை பாவியாது படிகளில் ஏறி இறங்குதல். பஸ்ஸில் போனால் 1 அல்லது 2 ஹோல்ட்டுக்கு முதலே இறங்கி நடத்தல். காரை கொஞ்சம் தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரல். முடியுமானால் பிள்ளைகளை பாடசாலைக்கு நடந்து போக சொல்லுங்கள். நீங்களும் அவருடன் நடவுங்கள். நடக்கும் போது ஃபாஸ்டாக விரைவாக நடவுங்கள். ஓடுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், ஸ்விம் பண்ணுங்கள், நீந்துங்கள். ஹார்ட் ரேட் கூடும்படியான எக்ஸசைஸை ஜிம்மில் செய்யுங்கள். Nowadays people count their steps nowadays. Carry on counting it. அதே போன்று உங்கள் கலோரிஸையும் கவுண்ட் பண்ணுங்கள். கலோரிஸை கவுண்ட் பண்ணும் பொழுது சாப்பாடு முடிந்தவரை சிவத்தரிசி சாப்பிடுங்கள். சிவத்தரிசி சப்பாத்தியை சாப்பிடுங்கள். கூடுதலான பழங்கள், மரக்கறிகளை, புரோட்டீன் நிறைந்தது சாப்பிட வேண்டுமானால் மீன், சிக்கன், எக், பருப்பு வகை, சோயா வரை சாப்பிடுங்கள். யோகட் அதாவது தயிர் பாகம் வகை வேண்டுமென்றால் ஸ்வீட் இல்லாதவர்களை சாப்பிடுங்கள். மரக்கறி வகை, நான் ஸ்டார்ச்சி மாவுத்தன்மை இல்லாத வெஜிடபிள்ஸ் அதாவது பெப்பர், புரோக்கலி, மஷ்ரூம், பாவக்காய், கேரட், கேபேஜ், தக்காளி, பீன்ஸ், லேடிஸ் ஃபிங்கர்ஸ், வெண்டிக்காய் முதலியவற்றை பாவியுங்கள். சுகர், டீ, காஃபிக்கு சுகர் போட வேண்டாம். முடிந்தவரை லேம்ப், பீஃப், சொசேஜ், பேக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தவறுங்கள். முடிந்தவரை வெள்ளைப்பான், வெள்ளை அரிசி, வெள்ளை பேஸ்டாவை குறையுங்கள். நிறைய சீனி போட்ட ட்ரிங்க்ஸை முடிந்தவரை தவிருங்கள். ஏஷியன் ஸ்வீட்ஸ், கேக்ஸ் எடுக்கலாம், ஆனால் ஒகேஷனலாக லிமிட்டட் அமௌண்ட்டாக ரெடியூஸ் சைஸாக எடுங்கள். சாப்பிடும் பிளேட் சைஸை குறையுங்கள். அரைவாசி பிளேட்டாக சின்ன பிளேட்டில் போட்டு சாப்பிடலாம். கூடுதலான வெஜிடேரியன் மீல்ஸ் எடுங்கள். அதாவது எல்லாம் செய்யும்பொழுது கலோரை கவுண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதத்தில் வரும் ஆல்டர்னேட் மெடிசனில் சொல்வார்கள் வழக்கமாக உப்பை குறையுங்கள், உரைப்பை குறையுங்கள், எண்ணெயை குறையுங்கள். அப்படி நீங்களும் சாப்பிட்டால் சாப்பாடு ருசியாக இருக்காது. குறைந்து சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. எனக்கு தெரிந்த ஒருவர், அவருக்கு மைல்ட் டயபெட்டிஸ் இருக்குது. அவர் பின்னேரம் 6 மணிக்கே பல் ப்ரஷ் பண்ணி விடுவார். அதற்கு பிறகு தண்ணி மட்டும் குடிப்பார். ப்ரஷ் பண்ணதுனால் ஒன்றும் சாப்பிட மாட்டார். ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், லிமிட் ஆல்கஹால். ஆல்கஹாலிலும் கலரிஸ் இருக்கின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவரை நித்திரை கொள்ளுங்கள். நித்திரை ஒழுங்காக கொள்ளாதவர்களுக்கும் டயபெட்டிஸ் கூடுதலாக வரும். இப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் செய்யும் பொழுது உங்களுடைய பிளட் சுகர் குறைவதோடு மட்டுமில்லாத பிளட் ப்ரெஷரும் குறையும், கொலஸ்ட்ராலும் குறையும், ஹார்ட் அட்டாக் வருது தன்மையும் குறையும். அத்துடன் கேன்சர், இப்படியான லைஃப் ஸ்டைல் இருந்தால் கேன்சர் வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் குறையும். டயபெட்டிஸ் இல்லாமல் டயபெட்டிஸ் தங்களுக்கு வரக்கூடும் என்று நினைப்பவர்களும் இதே மாதிரி சாப்பாட்டிலும் லைஃப் ஸ்டைலும் மாற்றினால் அவர்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கலாம். அப்படி வந்தாலும் அது குறைந்த வீரியத்துடன் நல்லா பிந்தித்தான் வரலாம். மற்ற டயபெட்டிஸ் இருப்பவர்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் சரியாக வரும். சிலருக்கு இதே ஸ்டைலில் இருந்தால் சுகர் முழுக்காக நின்று அவரை நார்மலுக்கு வந்து அவரை நான் டயபெட்டிக் என்று கூறும்படியாக வரலாம். உங்களுக்கு ஒருத்தருக்கும் டயபெட்டிஸ் இதுவரை வராமல் இனிமேல் வர வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் டயபெட்டிஸ் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய சாப்பாட்டையும் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸையும் தொடர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. காரை நலன்புரி சங்கம் காரை மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் மக்களின் நலன்களுக்கு உதவுவதுடன் மூளாய், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி வைத்தியசாலைகளுக்கு உதவியது. இந்த பணிகள் தொடரவும்
கார்நகரும் கார்நகர்வாசிகளும் கார்நகர் நலம் விரும்பிகளும் நூடொளி வாழவும் இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த உரையை சிறிதாகத்தான் செய்ய இருக்கிறேன். ஏனெனில் அடுத்து இன்னும் அநேக ப்ரோக்ராம்கள் இருக்கிறபடியால் சிறிதாக செய்கிறேன். ஊண்டியல் விவரம். விலாவரியான ஊண்டியல் கணக்கு விவரங்கள் மக்கள் பார்வைக்காக ஒரு இடத்தில் வைக்கப்படும். காரநகர் மக்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க நான் தயாராக அந்த இடத்தில் இருப்பேன். ஒரு முழு நாள் இதுக்காக ஒதுக்கப்படும். அத்துடன் இந்த ஊண்டியல் பற்றி வீண் புரளி முடிவுக்கு வரும் என நான் நம்புகிறேன். அடுத்ததாக எமது சங்கம் தற்போதைய யாப்பை எமது சங்க இணையதளத்தில் பார்வைக்கு இடப்படும். யாப்பில் செய்யத்தக்க சீர்திருத்தங்களை பற்றி பரிந்துரைகள் கார்நகர் மக்களிடமிருந்து கோரப்படும். எமது மின்னஞ்சல் முகவரிக்கு பரிந்துரைகளை அனுப்பி வைக்கலாம். சிறந்த யாப்பு சீர்திருத்தங்கள் எங்கள் யாப்பிற்குள் உள்வாங்கப்படும். திருத்தப்பட்ட யாப்புக்கு அமைய புதிய நிர்வாகம் செய்யப்படும். அது அடுத்த பொதுக்கூட்டத்தில். அடுத்ததாக புதிய அங்கத்தவர்கள் எமது சங்கத்தை இணையுமாறு கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை எமது சங்க அங்கத்தவர்களாக இழைக்க முன்வர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் புதிய அங்கத்தவர்கள் சேர்ந்தால்தான் எங்கள் காரை வெல்ஃபேர் சொசைட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு இளையவர்களை உள்வாங்க முடியும். இப்பொழுது அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் கார்னர் மக்கள் இங்கே இருக்கிறவில் ஒரு 3 பேர் தான் அடுத்த ஜெனரேஷன் மெம்பர்ஸாக இருக்கிறார்கள். அதில் 2 பேர்கள் எங்கள் சாபகர் டாக்டர் சபாரணத்தின் பிள்ளைகள். மற்றது எந்த மகன். 3 பேர் தான் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் வரலாம். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் அவர்களை இதில் சேர்ப்பதற்கு எங்கள் இணையதளங்களில் இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் அடிக்கடி போட்டுக்கொண்டிருப்போம். நீங்கள் அதில் பாருங்கள். இன்னும் இந்த வருஷத்தில் 2-3 தடவை உங்களை நான் சந்திப்பேன். வணக்கம். நன்றி ஞானாங்கல் மற்றும் எமது பிரதம விருந்தினர்கள்.